साधक स्वामिन्ने असाध्यं धावयं वद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 29/12/2024 முதல் 4/1/2025 இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே போல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய நவக்கிரக நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியிலே புத பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீச்சர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். சுக்கிர பகவான் 30/12/2024 காலை 7:07 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கின்றார். புத பகவான் 1/1/2025 பகல் 1:54 விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பிரவேசிக்கின்றார். அனுகிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் இயல்பாக சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். காரணம், உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான். ஆக்கமும் ஊக்கமும் உடைய உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் புதிய தகவல்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளுக்கும் தந்தை தாய்க்கும் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நட்பாக பாசமாக மலரப்போறது. உங்களது ஆழ் மனதில் இருந்த பலவிதமான எதிர்பார்ப்புகள் இந்த வாரத்தில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல செய்திகள் கிடைத்து மகிழ்ச்சி ஆனந்தத்தை பெறப்பொருள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 14/5/2025 முன்பாக உங்களது வாழ்க்கை ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படும் பொழுது இந்த காலகட்டங்களை நீங்கள் முழு வெற்றியை பெறக்கூடிய காலகட்டங்களாக சிந்திக்க முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. எதையும் சாதிக்கக்கூடிய சிந்தனை மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தை ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இந்த காலகட்டங்களில் பலவிதமான ஏமாற்று வேலைகள் பலவிதமான மோசடிகள் காணப்படுறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது தேவையில்லாத இழப்புகளை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க முடியும். இந்த காலகட்டங்களில் நமக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது அப்படின்னா அதை கொண்டு நாம் மகிழும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளில் நமக்கு சிந்தனை போகாது. கூடுதலாக நமக்கு பணம் தரேன், கூடுதலாக வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பலவிதமான ஏமாற்று வேலைகள் எல்லாம்
இன்னைக்கு காணப்படுறது. குறிப்பா விரயஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விநாயகப் பெருமானை வழிபடுறது உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் கோச்சார கிரகங்களுடைய ஆய்வுகளோடு உங்களுக்கு கூறும்போது நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெற முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடந்த காலத்துல பல வகைகள்ல சிரமப்பட்டு அனுபவம் என்ற ஆசான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நீங்கள் ரிவிஷன் செய்யக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள். பொதுவாக அனுபவத்தை போல ஒரு ஆசான் யாருக்கும் அமையாது. நீங்க ஒருத்தட்ட அன்பா பேசியிருப்பீங்க, அன்பா பழகிருப்பீங்க, அவர் உங்களுக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பார். மறுநாள் அவரை பார்க்கும்போது நீங்க பேசுவீங்க, பேச மாட்டீங்க. ஏன்னா அவர் கொடுத்த பாடம் உங்களது ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கும். இந்த காலகட்டங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவ ரீதியாக பெற்ற பாடங்களை திரும்ப படித்து ஆழ் மனதிற்குள்ள அந்த பாடங்களை நினைவுக்கு கொண்டு வந்து யார் யார் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. இருந்தாலும் சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு எழலாம். அந்த பயணங்களை கூட நீங்கள் செய்ய வேண்டுமா? அந்த பயணத்தின் மூலம் செய்யக்கூடிய செலவுகளை நாம் எவ்வாறு சிந்திப்பது, இந்த செலவுகளை நாம் செய்ய வேண்டுமா தவிர்க்கலாமா போன்ற பலவிதமான கருத்துக்கள் உங்களது ஆழ் மனதில் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாரி வழங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்ல குழந்தைகள் கூறக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு மன வேதனையை கொடுத்தாலும் பிறகு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த குழந்தைகள் கூறக்கூடிய கருத்துக்கள் கூட சரியான விதத்தில் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களது வாழ்க்கையில தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் தசமஸ்தானத்துல சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை உங்களது ஆழ் மனதிற்கு கட்டளையாக கொடுத்து இந்த வாரத்தை திட்டமிடுங்கள். நல்வாழ்த்துக்கள். அறிவில் சிறந்து ஆளுகையில் உயர்ந்து காணக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் இருந்த பலவிதமான இடையூறுகளுக்கு உங்களுக்கு நீங்களே பேசி அதற்கு ஒரு தீர்வை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. இருந்தாலும் கடுமையான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றதே என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம் ஆழ் மனதில் காணப்படுறது. சில சமயங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் கூடுதலான செலவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே இவைகள் அவசியமான செலவுகள் தான் என்று உங்களை நீங்களே சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டங்களில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. சில சமயங்களில் நீங்க சரியான பாதையில சென்றாலும் சரியான உழைப்பை கொடுத்தாலும் சரியான கருத்துக்களை கூறினாலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் ஆழ் மனதில் காணப்படுறது. இந்த சமயத்துல எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத தாக்கங்கள் உங்களது மனதில் ஏற்படாது. எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் பொழுதுதான் மனசுல தாக்கமும் ஏக்கமும் ஏற்படுறது. ஆகையினால் உங்களது கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை முற்றிலுமாக தவிர்க்கும் பொழுது
உங்கள் மனதில் எழக்கூடிய தாக்கங்களை தவிர்த்து ஊக்கங்களை நீங்கள் சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு சப்தம தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மங்களகரமான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதன் மூலம் கூட உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சிகள் ஏற்படலாம். முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல பதிகிறது. இதனால அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகுவதையும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தடைகள் விலக போறது. கடந்த காலத்துல ஏற்பட்ட பலவிதமான தடைகளை எல்லாம் நீங்கள் உடைத்து வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தனஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அபரிமிதமான அனுகூலமான கோச்சார அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த வாரம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆழ் மனதில பலவிதமான சந்தேகங்கள் காணப்படுறது. அட்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறாரே, நமக்கு கஷ்டங்கள் வருமா என்ற ஒரு சிந்தனை, ஒரு வினா என்ற ஒரு சிந்தனை, ஒரு வினா ஆழ் மனதில காணப்படுறது. உங்களது ராசிக்கு சப்தம அட்டம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால கவலைகளை நினைத்தோ கஷ்டங்களை நினைத்தோ கவலைப்படாமல் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடும் பொழுது மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். கடக ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை பெருகக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வெற்றி வாரமாக பெற்று நீங்கள் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் உயர்ந்து வருவதை நீங்கள் சிந்திக்க முடியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் இருந்த நிலை என்ன, நீங்கள் பட்ட கஷ்டம் என்ன, இவைகளோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு 6 மாசத்திற்கு பின்பாக இருந்த நிலையை ஒப்பிடும் பொழுது சம்வாட் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லக்கூடிய காலமா தான் இந்த காலம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது கடுமையா இருக்கு. மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முன்னேற்றம் என்பது மிகவும் சொற்பமா இருக்கே அப்படின்னு கவலைப்படுறீங்க. ஆனால் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். இந்த சைக்கிள் பயணங்கள்ல எதிர்காத்து அடிக்கும் பொழுது நீங்க கடக்கக்கூடிய தூரம் குறையும். அதே போல உங்களது வாழ்க்கையில எதிர்காத்து அடித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சைக்கிள் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமயத்துல உங்களது பயணம் நடந்துருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தியோட வாங்கோ. அந்த எதிர்காத்து குறையும் பொழுது உங்களது வாழ்க்கை பயணத்தினுடைய வேகம் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போறது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்ற
சஞ்சரிக்கின்றார். கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது உங்களது முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது கடினமான வேலை பலுக்களை நீங்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கடமையை செய்து கண்ணியத்தோடு செயல்படும் பொழுது உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக வந்து சேரும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலோடு செயல்படுங்கள். இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். இது நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இளைஞர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத யாருடனும் நீங்கள் நட்பாக பழகுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்த குறிப்பாக இளைஞர்கள் இந்த காலகட்டங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிவைத்துக் கொண்டு செயல்படுங்கள். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பேசக்கூடிய வார்த்தைகளை யோசனை செய்து பேசுங்கள். இறைவனது அருள் உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான் உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் உங்களது சிந்தனைகள் யாவும் அனுகூல பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த வாரத்துல சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருவது அபரிமிதமான அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. ஏஜென்சி தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ. பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலகி நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சப்தமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி ஓடி வருவதை சிந்திக்க முடியும். கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எதையும் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக காணப்படுகின்றது. பொருளாதார ரீதியான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நாடி வரப்போறது. அந்த விஷயங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் முயற்சி திருவினை ஆக்கும் என்ற மூல மந்திரமாக செயல்படக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. 3வது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இந்த வாரத்துல முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது சட்டம ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. உங்களது எதிர்பார்ப்புகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது சிந்தனை யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போறது. இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. உங்களது வாழ்க்கையில இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு, பலவிதமான சிக்கல்களுக்கு, பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல தீர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போறது. சில சமயங்கள்ல உங்களது ஆன்மீக சிந்தனைகள் கூட அனுகூலத்தை கொடுக்க போறது. குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய மனச்சோர்வுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. வயது
வயதில் பெரியோர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு செலவுகளை திட்டமிடுவது முற்றிலும் அவசியம் என்ற சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை பெறக்கூடிய ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் காணப்படுறது. இருந்தாலும் அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுறது. இந்த மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல பதிகிறது. அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் ஏற்பட்டாலும் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. 5 நாள் தொடர்ந்து ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 5 நாள்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல. இந்த சமயத்துல போய் மனம் சோர்ந்து போகக்கூடாது. 6வது நாள்லயோ அல்லது 7th டேலயோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்பட போறது. உங்களது முயற்சிகளுக்கு நிச்சயமா பகவான் அனுகிரகம் கொடுப்பார் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட உங்களது அன்றாட பணிகள்ல நீங்க காலத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இது. இந்த காலகட்டங்கள்ல தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேல விழறது. அதனால எதிர்பாராத விதத்துல ஒரு மாற்றம், அபரிமிதமான உயர்வை உங்களை நாடி வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையோட ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது சிந்தனைகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவுல சின்ன சின்ன ஒரு தாக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவர் குழந்தைகள் ஏதாவது கூறினாலும் அந்த விஷயங்களை நீங்கள் பெருசுபடுத்தாமல் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் வேண்டும் என்ற சிந்தனைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமானை வழிபட்டுண்டே இருங்கோ. விநாயகப் பெருமானுடைய திரு உருவை மனசுக்குள்ள தியானம் பண்றது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான சிந்தனைகள் ஆழ் மனதுல இருந்துருக்கு. ஒரே சமயத்துல பலவிதமான சிந்தனைகள் மனசுக்குள்ள இருக்கும் பொழுது செயல்பாடுகள்ல ஒரு தாக்கம் ஏற்படலாம். அதனால நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். தனுர் ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு கடினமான உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுறது. குறிப்பாக வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த காலகட்டங்கள்ல மனம் சோர்ந்து போகாதீங்க. உங்கள்கிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, உழைக்கக்கூடிய ஒரு அருமையான சிந்தனையும் இருக்கு. அதனால பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய தொடர் முயற்சியும் பிரார்த்தனையும் நாளை வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கடினமான உழைப்பு. சில சமயங்கள்ல நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. நீங்க அந்த இடத்துக்கா போறீங்க, இதை சரியா அப்படின்னு ஒருத்தர் ஒரு வேலையை கொடுப்பாங்க, இன்னொருத்தர் அந்த வேலையை கொடுப்பாங்க. அப்ப ஒரு இடத்துக்கு நீங்க போகும் பொழுதும்
பலர் அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த அத்தனை வேலைகள்லையும் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலை அமையிறது. வெளிநபர்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு திசையில செய்யக்கூடிய பயணம் மட்டும்தான் தெரியும். ஆனா 10 பேர் 10 வேலையை கொடுத்தா அந்த 10 வேலையும் நீங்க தானே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதனுடைய பொறுப்புகள் நீங்க தானே. அந்த 10 வேலைகளையும் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு நீங்க தானே அத்தனை பேர்ட்டையும் நேரத்தை ஒதுக்கணும். அந்த சூழ்நிலைகளை உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டா. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு தானே போறீங்க அப்படின்னு 10 வேலையும் கொடுப்பா. அவ்வளவு தூரம் போற இதையும் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு, அதற்காக செலவிடக்கூடிய நேரம், இவைகளை மற்றவர்கள் சிந்திக்கவில்லையே என்ற ஒரு தாக்கம் உங்களது ஆழ் மனதிலே ஏற்படலாம். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு பிரீத்திங் வீக் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு கடுமையான ஒரு சுமை மனசு அளவிலையும் குடும்ப அளவிலையும் ஆரோக்கிய அளவிலையும் இருந்தது. அந்த சுமையை இறக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த வாரம் அமைய போகிறது. மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. இருந்தாலும் இந்த வாரத்துல மகர ராசி சார்ந்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மகர ராசியை சார்ந்தவர்கள் குறிப்பாக வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குளமாய்த்து விடக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. கடந்த காலத்துல கடினமான உழைப்பு, கடினமான சிரமங்களை தாண்டி வந்த உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பல விதத்துல பொருளாதார மாற்றங்கள் நாடி வருவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது சொல் வாக்கும் ஷெல் வாக்கும் உயரப் போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்துல பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். அட்டமஸ்தானத்துல கேது பகவான் கடந்து வருகின்றார். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூடுதல் பாதுகாப்பு அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடந்த சில வாரங்களாக கடந்த சில மாதங்களாக தொழில் ரீதியாக ஏற்பட்ட தொய்வை நீங்கள் சரி செய்யக்கூடிய வாரமா அமைய போறது. குறிப்பாக பல நாள் லீவு போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது அக்குமுலேட் ஆகியிருக்கக்கூடிய ஒர்க்லோடு அனைத்தையும்
ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டங்களோடு செயல்படுவீர்கள். அரசு அங்கீகாரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. அரசு சார்ந்த இடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இளைஞர்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் அவசரத்தை தவிர்க்க வேண்டும். வயதில் பெரியோர்களுக்கு தூக்கமின்மை காரணமாக பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகள் காணப்படுறது. சில சமயங்களில் மனம் சோர்ந்து காணப்படுறது. மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. அதே சமயத்தில் செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம். சில சமயங்களில் சம்பந்தம் இல்லாத தகவல்கள் உங்களை ரொம்ப பாதிக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட செயல்படணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கீங்க, என்ன சார் ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டுட்டா நீங்கள் நம்ம சோர்வாக இருக்கோமா அப்படின்னு கண்ணாடியை பார்ப்பீங்க. ஆமாம், சோர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால யாராவது உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங்காக பேசக்கூடியவர்கள், நெகட்டிவ் தாட்ஸை கன்வே பண்ணக்கூடியவர்கள், இவர்களிடத்திலே கொஞ்சம் தள்ளியே இருப்பது நல்லது. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கையோடு பேசக்கூடிய, தன்னம்பிக்கையோடு பழகக்கூடிய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. அதனால உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். மனதுக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளை பதிய வைத்து கொண்டு முயற்சிகளை முடுக்கிவிடும் பொழுது உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.